ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ போட்டுள்ள வந்துடலாமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் ஆல்ரெடி இன்ட்ரோ போட்டணும். நம்ம வந்து இன்றைக்கி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் மேப் அன்லாக் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஊனோகிரிலேருந்து ஜகர்த்தா வர போவோம். 128 ரூபா. என்கிட்ட வந்து 23 ரூபா தான் இருக்குது. 23,000 23 ரூபான்னு தெரில. காய்ஸ், லோடான பேர் உங்களுக்கு காமிக்கேன். காய்ஸ், ஒரு வழியாக லோட் ஆகிட்டு பேசஞ்சர்ஸ் ஏற்ற சொல்லுது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் விளாடுற இந்த கேமை என் ஃப்ரெண்டு தான் விளாட சொல்லி கொடுத்தாங்க காய்ஸ். அவங்க கூட சேர்ந்து நான் வந்து நெக்ஸ்ட் விளாடுறேன் காய்ஸ். கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நான் அவங்க கூட விளாடுறேன் காய்ஸ். எனக்கு திருப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் அப்பப்போ முட்டும், அதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. முட்ட போகிறேன் பார்த்தீங்களா, முட்டிட்டேன். இதுக்கு தான் சொன்னேன் காய்ஸ். எனக்கு அதிகமாக விளாட தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஃபஸ்ட் டைம் இல்லை காய்ஸ், ஒரு 3 விளாடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு எனக்கு எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்தான். அது 2 ஆட்டம் சொல்லி கொடுத்தான். அது வரைக்கும் தான் தெரியும். நான் மேப்பை பார்த்தா காய்ஸ் ஃபுல்லாக ஓட்டுவேன் பாருங்கள். இப்போ கூட அவங்க ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன் காய்ஸ். அதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. அதுங்களா காய்ஸ் எப்படி முட்டிகிட்ருக்கேன்ட்டு. என்னாச்சு முன்னாடி ஃபஸ்ட் பர்சன் போட்டு பார்ப்போம். அதை தூக்கி இந்த சைடு வச்சோம். என்னாச்சு அதுதான் ஒரு ட்ராஃபிக் இல்லையே. வாங்குங்க, வணக்கங்கண்ணா, சாங்கண்ணா, கேளுங்கண்ணா. இதான் கைஸ் என் பஸ்ஸு. என் ஃப்ரெண்டு வந்து பஸ்ஸு வெறிய வச்சுருப்பான். நம்ம இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்த மல்டிப்ளேயர் மோடில் என் ஃப்ரெண்டு கூட விளாட்றேன் காய்ஸ். ஒரே நாய்ஸாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அதில் ஏதோ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதான் காய்ஸ். நெக்ஸ்ட் we will have a chemical break before loading the next map. அது ஒன்றும் இல்லை காய்ஸ், திடீர்னு ஆட் வந்துட்டு அதான் அதை கட் பண்ணிட்டேன். இன்னும் திரும்பி லோடான பிறகு காமிக்கிறேன் காய்ஸ். இல்லை வேண்டாம், லோடானதையும் காமிப்போம். எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியட்டும். எல்லாம் நம்ம நேரம். டு ப்ளே லாங்கர் வித் டோன் ஓவர் ஹீட் அட்ஜஸ்ட் விஷுவல் செட்டிங் டு கீப் கன்ஸ்டன்ட் 30 FPS விளாடணுமா? நான் 2021 போயிட்டு இருந்தேன். ஓ, அதான் கமரிக்கல் ட்ரிக் வந்துட்டா. வந்துட்டு இப்போதுலேயே போகிறோம். 30 FPS எப்படி? 30 ஐயோ, எஃப்பிஎஸ்னா என்னன்னே தெரியலையே. இப்போ தான் 30 வந்துட்டு போகுது. 30 FPS. எனக்கு வேறு விளாடுது. நான் வேறு மின்னல் ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன். ஆமாம், ஆரன் நல்லாயிருக்கு காய்ஸ். நான் போய்கிட்டே இருக்கேன், மேப்பும் போய்கிட்டே இருக்குது. நம்ம சொன்ன லொக்கேஷன் வேறு, இதில் வர்ற லொக்கேஷன் வேறு. ஐயோ, எங்கே போகணுன்னு தெரியலையே. 30 FPS வரும் வரமாடுக்கு. என்ன கண்ணு எங்கடா போச்சு இதெல்லாம்? பிரேக்கு வண்டி ஹெல்த்து போயிருக்குமே. போயிட்டான். ஒன்று போலையாடே. எனக்கு விளாட தெரியாடா, போங்கடா, இங்கே நிற்காதீங்கடா. ஐயோ, எந்த எடுத்துருப்பேன். வாங்கங்க, வணக்கங்கண்ணா, சாங்கண்ணா, கேளுங்கண்ணா. ஐயோ, முன்னாடி ஒரு வண்டி எனக்கு வண்டி நிற்க தெரியாது. சரி, நம்ம நிற்போம்.
கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குது காய்ஸ். எவ்வளோ நேரம் தான் நம்மளை முந்திட்டு போகலாம். நம்ம 3% வந்துட்டு போயிட்டானே. இன்னும் ரொம்ப தூரம் நமக்கு அர்ஜோ மேப்பை பார்த்துட்டு வண்டியை காட்டு விட்டுற போகிறேன். டோட்டக்கு எங்கேயா போய் முட்டி சொல்லிவிட்டோன்னா அவ்வளோதான். இது என்னது ஹேண்ட் பிரேக்கு, இது ஸ்பீடும் அவ்வளோ தள்ளிப்போ. வாங்குங்க வணக்கங்கண்ணா, பேசாங்கண்ணா, கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா. நீங்கள் யார் ஃபேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இண்டிகேட்டரா பாட்டு 3 ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கு. எங்கே போகிறேன் போகிறேன். பிரேக் போடுறா, இங்கே தான் எடுத்தது. இது காரிகள் பிரேக் எத்தனை இது என்ன ஒரே போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக லோட் ஆகிட்டு காய்ஸ். திரும்பி ரிட்டர்ன் பேசஞ்சர் பேசுனா திரும்பி ரிட்டர்ன் போகணுமா? டே 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 எப்படா திருப்பு 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 திருப்பு. அப்போ ஆடா அந்த வண்டியில் இடிக்கல, ஒரு ஸ்க்ராட்ச் கூட போடாமல் இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஒன்று சரியாட்டி வாங்கி கதைக்கு எப்படி ரிப்பேர் பார்க்குற காசு தவை இப்போதைக்கு ஆரம்பி அடித்தேன். ஓ இதான் ஆரம்பிக்குதா? இதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓ இப்போ தான் போகணுமா? எங்கே போக சொல்லு? சோலோவா? சோலோன்னு தனியாக தானே? ஐயோ எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. நான் பாடு வாங்க ஓலை பண்ணி நான் பாடு ஜாலியாக போகிறேன். டே 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 வழியாக ஒருத்தர் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ அவ்வளோதான், என் வண்டி சுக்காக நொடிக்கிட்டோம். சும்மாவே வண்டிக்கு வெறுத்து இல்லை. இப்போ எங்கே வரணும்? திரும்ப 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 அப்பா திரும்பிட்டேன். இப்படியா போகணும்? ஐயோ 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 வண்டி அடி வாங்குது. கவலையாக இருக்கு. மனதெல்லாம் புன்னகையாக இருக்கு. புன்னகைன்னு வளர்த்தேன். மனதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. கார் அடிச்சிட்டானோ? ஆமாம் இதுங்க சிமியன். டே சிமியன் கூட சிமியன் இல்லை, ஜிடிஎஃப் இல்லை, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா. ஆல்ரெடி வீடியோ வந்து 7 நிமிஷம் போயிட்டு திருப்பு இப்போ எங்கே போகணும்? அந்த ஆரஞ்சாக காமிக்காதானே? சோலோவில் வந்து இறக்கியிருக்கேன். நீங்கள் ஊட்டியிலேருந்து சோலோவில் வந்து இறங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம்? 7 நிமிஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது இடையில லோட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகிட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. அப்படியே இருந்தாலும் டேக் இட். நோ தேங்க்ஸ் 100%. உங்களுக்கு 3000 போதும். நோ தேங்க்ஸ். இப்போ எங்கே போகணும்? பிக்கப் தான் பேசஞ்சர். ஐயோ ஓ இந்த தான் இருக்கா? நான் ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சேன். வாங்குங்க வணக்கங்கண்ணா, வயசாங்கண்ணா, கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ஃபீலிங்கண்ணா. ஏன் நம்ம இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைவ் டு யோகி ஏற்கட்டா. என்னடா ஐயோ கம்பியாக நிற்கே. தேவையில்லாமல் அடி வாங்கிட்டோம். நம்மளும் இதில் ஒரு ப்ரோ பிளேயர் ஆடுறோம், சீக்கிரம் ஆகிறோம். இன்னும் எல்லாம் உள்ள உட்காந்துலாம் கத்துறாண்டி. எதுக்கு நம்ம என்ன அவ்வளோ கேவலமாக ட்ரைவ் பண்ணுறோம்? இது நோ கண்ணாமா நோ ஏதோ வளராது. எதுக்கு நமக்கு என்ன? நம்ம பொழப்ப பார்ப்போம். எங்கடா போதும்? டே ரூட்டு இது வேற, மழை வேற, வண்டி வேற ஸ்லிப் ஆகுது. சும்மாவே ஹேண்டில் ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பினா திரும்புதான். ஒன்றும் ஒரேடியாக திரும்புது இல்லை, திரும்பவே மாட்டேங்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோலை என் ஃப்ரெண்ட்டை கேட்டு மாற்றணும். இப்போதைக்கு நான் இண்டிகேட்டர் போட்டேன். இதுக்கோ போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு போடுறா. இண்டிகேட்டரை தேவையில்லாமல்
ஒரு நாய்ஸ் இருக்குல்ல காய்ஸ், பக்கத்து ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கு கிளியராக கேட்கல, வீடியோவில் மேபி கிளியராக கேட்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறேன். டே வந்துடாத. ஐயோ எனக்கு சும்மாவே இந்த கேம் விளாட தெரியாது. கரெக்டாக தான் போகிறேண்ணா. நைஸாக நான் கேளுங்கண்ணா. எவ்வளோ யூஸ் மணி? 10 லிட்டரு 150 RPயா யூஸ் பண்ணோம். காசாப்பா கேமில் காசு ஏதோ கனாயாங்குது. ஐயோ என்னது ஒவ்வொரு இந்தோனேசியா லாங்குவேஜாக இருக்குமோ? ரிவர்ஸில் வச்சுருக்கேன். வாங்கங்க வணக்கங்கண்ணா, வயசாங்கண்ணா கேளுங்கண்ணா, நான் வளரலைண்ணா, நம்ம ஃபீலிங்கண்ணா. அம்மாக்கே வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறான். இப்படி போகணும், இப்படி தானே போகணும். நம்ம போகிற பாட்டு இல்லை, மேப்புக்குள்ளெல்லாம் போக முடியாது போல். தொட்டம் காய்ச்சுன்னா வரல. நமக்கு வரட்டாண்டு பார்ப்போம். டே ஏன்டாடி பண்ணுறீங்க? ஓகேன்னு சொல்கிற எந்த பக்கம் அப்படின்ட்டு இருக்கு காய்ஸ். காதல் எல்லாமே ஒரு கண்ணாமூச்சி, இது நான் பெண்ணுமே தனமான மூச்சு, காதலில் தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு, அட உண்மை காதலே இங்கே இல்லை சித்தப்பு, இங்கே ஒருத்தன் சாகுறான் ஆனால் ஒருத்தன் வாழுறான், என்னோட உலகம் இது எத்தனை கரகம், காதலே பாவம் அது நான் செஞ்சு சாபம், யார் விட்டு சாபம். கலட்டன் கோட்டு யோகா. இப்போ கலட்டனில் போய் ஸ்டாப் பண்ணுமா? இதுக்கும் கலட்டனில் போய் வரும் போல. காதலியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் பேசுகிற குழந்தைய போல் இருக்கும், என்னை பிடிக்காத மாதிரி தான் அது நடிக்கும், கண்ணு மட்டும் கொடுக்கும். உனவை பற்றி சொல்ல வார்த்தை என்கிட்ட இல்லை, என்ன மறந்துட்டு போறிய புள்ள, பிசு பழகி என்ன ஏமாத்திட்ட, கொஞ்சமாக நம்ப வச்சு என்னை பிரிஞ்சுட்ட, தப்பு செஞ்ச தயவு செய்து மனஞ்சு விட்டுடி, இதுக்காக பேசாமல் போகாதடி, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான், பார்த்தாலும் தான் உன்னை மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன், நீ வர வரைக்கும் நான் காத்திருக்கேன், நீ என்ன மறந்தானா உயிரோடவா இருப்பேன், என் ஆயுஷ் கட்டியே நீ உருகிட்டியே, என்ன கொஞ்சமாக மறந்துட்டியே, என்னை மறக்க நினச்சாலும் முடியாது, நீ காதலியே தேவதையே, பகலில் உன்னை பார்க்கலனா இரவுகள் தூங்காது, இரவுகள் கனவுல நீ இல்லைனா பொழுதே விடியாது, என் ஐஸ் கட்டியே நீ உருகிட்டியே, என்னை கொஞ்சமாக நீ மறந்துட்டியே, உன்னை மறக்க நினச்சாலும் முடியலை, என் காதலியே தேவதையே. இதுதான் காய்ச்சி எனக்கு தெரியும். அடிமா பயப்பட வேணாண்டி, உன் புருஷன் தாண்டி, பாடத்தாளர்களையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி, சாவே வந்தாலும் சாக மாட்டேன்டி, சுத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி, கண்ணுக்குள்ளே நிற்கிறேன் காதலியே, உன்னை விட்ட யார் தானே. காதலிக்காதே மனசே காதலிச்சு கடைசியில் கை தொங்காதே, கண்ட நாய் எல்லாம் ஃப்ரெண்ட்னு சொல்லி உண்மையான காதலிக்கு வச்சாடா கொல்லி, கண்ட நாய் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உண்மையான காதலுக்கு வச்சாடா கொல்லி, அவள் நான் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர், நடுவில் தான் வந்தான் அவன் ஃப்ரெண்டுன்னு ஒரு சூப்பர், வெயில் தான் கிடச்சா செத்தாண்டா சேர்க்குறா கூலம், மிஞ்சனாகும் இன்னும் ஓடிடு தேவைங்க ஃபிகரெலாம் இஷ்டு,
கஷ்டப்பட்டு ஃபிகரையெல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்டு பண்ண நல்ல ஃபிகர் உனக்கு ஒன்று மாட்டும் கன்ஃபார்ம் ஆட்டும் தேவங்க ஃபிகரையெல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்டு உன் ஃபிகரை கன்ஃபார்மாக ஊரே ஓட்டும் தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே உன் நைட்டெல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே வாங்க விடலையே என்ன வாங்க விடலையே பரிச்சையில் பாசமாக இருக்க வாங்க விடலையே காதலிக்காதே மனசே காதலிச்சு கடைசியில் நான் இதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கேன். மேப்பை பார்த்து வண்டி ஓட்டணும், கான்சன்ட்ரேட் மாட்டக்கூடாது. இருந்தாலும் வாயில் பாட்டாக தான் வருது. பாட்டு ஒன்று பாடாத, ஐயோ பாட்டாக வருதே வாயில். அவள் நான் பாடக்கூடாது, இதுக்கு மேலே பாடினா நானே நடிச்சுப்பேன். பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டு பாடிடும். பாட்டு ஒன்று தொடங்கட்டுமா, அது ரெட்டிக்கல்ல பட்டுமா, என் பெயினாதான் திறக்கட்டுமா, மயக்க கையில் எடுக்கட்டுமா, ஏடி இடிச்சா என் வயசுதான் விட்டுச்சா என் வயசுதான் கூடி மகன் நீ நம் கூட்டணி தான் காட்டி விட்டுதான் போகமாட்டேன் நீ பத்தோம் பத்தாவது விசில் போடு புத்தோம் பார்க்காம விசில் போடு பார்க்காம விசில் போடு என் நம்பி என் நம்பா விசில் போடு ஜிஓ எட்டிக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு வேட்டைக்கு விசில் போடு என் நம்பி என் நண்பா விசில் அடி என்னோட. ஐயோ வண்டி பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இதுதான் பாட்டு பாடக்கூடாது. ஐயையோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுறனே. நம்ம வண்டி ஹெல்த் இன்னைக்கு சுவாகாதான். கரெக்டாக 18 நிமிஷம் இருந்தாலும் நான் வீடியோ முடிச்சிடுவேன் காய்ஸ். ஏன்னா வீடியோ ஏற்கனவே இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு 2 hours 4 வியூஸ் தான். என்ன பண்ணேன், வியூஸே போக மாட்டேங்க. ஆனால் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் என் நேரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லாலிபாப் ப்ரோ முன்னே நான் பின் பண்ணி வைக்கிறேன் ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோவில். காய்ஸ் ஏன் காய்ஸ் இந்த கண்ட்ரோல் இப்படி இருக்குது? எனக்கு மட்டும்தான் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கெலாம் சூப்பராக தான் இருக்குது கண்ட்ரோல். அவன் ஏதோ பண்ணி வச்சுருக்கான், அவன்கிட்ட கேட்கணும். நான் இன்சைடு திருப்புறேன், அது அன்சைடு வண்டி திரும்புது. பாருங்கள் நீங்கள் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒன்றுமே பண்ணல, அதுவாக எங்கேயாவது திரும்பி போயிட்டு வருது. கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள நல்ல மசாவதும் கிட்ட நமக்கு இல்லை உசுரே நீதானே லாபம் கூட தானே எதுவுமே தானே வேணாமே முடிவும் கூட தானே. ஓகே நெக்ஸ்ட் ஆட் வரப்போகுது. படம் வந்துட்டு முடிவும் கூட தானே. இதுக்கு மேலே பாட்டு பாட மாட்டேன் காய்ஸ். அப்புறம் அங்கே போய் முட்டிடுறேன். என் ஸ்பீடாக பேசுன்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணு. ஐயோ கதவை திறந்துட்டு மூடு. போலீஸ் சொல்லி கேட்க. ஐயோ இது வரை ஜிடிபி கிடையாது. ஜிடிபி விளாடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ், நான் ஷூட்டிங் கேம் விளாடுவேன், அதில் திரும்பி பார்க்க முடியும். அவ்வளோ வண்டி செதறுது, நான் எங்கெங்கேயோ போகிறேன், நான் சாவ போகிறேன் இன்னைக்கு. அப்பா நான் வந்துடுறேன். ஐயோ இது போலீஸ் வண்டி தானே. அம்மா பைக்கார சத்தம். இன்னைக்கு அவனுக்கு பூஜை தான், என்ன அவன் நேரம். ஐயோ போலீஸ் சவுண்டு வேற கேட்குது, அது வேற பயமாக இருக்குது. டே எங்கடா போகிறேன்? என் பஸ்ஸு வேற ஒரு கோளாறாக இருக்குது காய்ஸ். என்ன பண்ண சுற்றிட்டு வருவாங்க. நம்மளும் அதுக்கு சுற்றிட்டு வரணும், நம்ம இப்படியே வந்துடும். ஃபைன் எங்கேயோ போடுவான்ட்டு. இந்த டோல்கேட்டுக்கு பக்கமே போக மாட்டேன். என்னாச்சுன்னா போன வாட்டி எடுத்துகிட்டு போகும்போது டோல்கேட்டில் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, நான் அப்புறம் ஃபைனே போட்டான்ல. நான் நின்றுத்தான் நான் முன்ன பின்னாடி இருந்தவன் காரு சடன் பிரேக் போட்டான். என் ஃப்ரெண்டு தான் சடன் பிரேக் போட்டு நடிச்சிட்டான். டோல்கேட்டில் காசை போட்டான்னுங்க. என்ன பண்ண சரி திரும்பி என் ஃப்ரெண்டுக்கிட்டே திருப்பி வர்றான்னு பார்த்தா என் நேரம் திருப்பி வர முடியல. இனிமேல் டோல்கேட்டை திறக்க மாட்டான்ட்டான். அது இதே கேம் தான், வேறு என்ன கேமு.
அதுக்கு தான் டோல்கேட் வந்தாலே நான் மல்டிப்ளேயர் மோடில் கிட்டே போக மாட்டேன். கொட்டுட்டும் மாறி கொட்டுட்டும் காரணம் யாருக்குள்ள வாழ்வது நம்ம கையில் சரி. நீ இது வேற அப்பப்போ மாற மாட்டுது. தயவுசெய்து நான் பாடுறது பிடிக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பாட மாட்டேன். மேப்பை பார்க்காம நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டேன் guys, சாரி. அதுவும் இல்லாமல் போலீஸு காரு இது வேற இப்படி அமுக்குனாலே ஆரநடிக்கு. டே கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குதா, வண்டி வேற கிடுகிடுன்னு ஆடுது. ஹைட் ஆன்லைன் வீடியோ இன்றைக்கி போட்டிருப்பேன், அதை மறக்காமல் போய் பாருங்கள் கைஸ். பிரேக்கு போட டெர்மினல் மியாடன் பிளேட்டான் யோகியாட்டாக்கு தான் இப்போ டேரெக்டாக போகணுமா? யோகியாட்டாக்கு கரெக்டா அங்கே போன உடனே நான் வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டு காய்ஸ் 20 நிமிஷம் இது வந்துட்டு நான் 18 நிமிஷத்தோட முடிக்கணும்னு இருந்தேன். 20 நிமிஷம் வீடியோ வந்துட்டு இப்போ ரிவர்ஸில் போகணும். நான் முட்டி பஸ் இழுத்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு மேட்ச்லேயே பஸ் இழுத்து இவ்வளோ வந்துட்டுனா இன்னும் எத்தனை 10 நேரம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இது நம்மளுக்கு வேலையே வராது போல. நம்மளும் கற்றுக்குறோம் ஒன்றும் ப்ரோப்ளரா. எங்கே போகுது பஸ்ஸுக்கு? ஃபியூயில் தான் தேவையில்லாமல். எஃப்எஸ் போட்டு விடுவோமா? இல்லை இதில் தான் எஃப்எஸ் இருக்கு. இப்போ கூட தெரியுது முன்னாடி இல்லைன்னா பஸ்ஸு மறைச்சிக்குது. இப்போ கூட பாருங்கள் கிளியராக இருக்குது. ஆனால் எனக்கு கிளியராக இருந்த மாதிரி எனக்கு 3rd பர்சன் போட்டால் தான் லாட வரும். ஃபஸ்ட்டு பர்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறுத்தே வண்டி நிறுத்துறான். ரிவர்ஸ் வாடா. போடுறேன் அப்பாடா காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணேன் தட்டி விட்டு போங்க கைஸ். நான் பஸ் இழுத்து காமிக்கணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இந்த இப்போ பாருங்கள் கைஸ், பஸ் இழுத்து 48 சரியான மோசமாக இருக்குது. நம்ம ஓட்டல் லட்சணம் அப்படி பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தால் பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது.